வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முல்லைப்பாட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. தலைவனுக்கு கடமை தான் பெரிது, ஆனால் தலைவிக்கு காதல் தான் பெரிது. ஆனால் தலைவனுக்கு ஆடவர்களுக்கே அவர்களோட கடமை தானே பெரிது என்று கடமையை முடிக்கப் போகிறான். ஆனால் கடமை முடிந்தவுடன் அவன் மனம் எங்கு செல்லும்? அவனுடைய தலைவிக்கிட்டே தானே. உடனே அவனுடைய கைகள் குதிரையிலையோ இல்லை தேரிலையோ ஏறி விரைந்து ஓடி தலைவியை நோக்க வருவான். இலக்கியத்தோட நோக்கம் இனிய முடிவை நோக்கி இருத்தலே. இந்த படைப்பை அழகாக வெளிப்படுத்துகிற சிறந்த ஒரு நெடும் பாடல் தான் முல்லைப்பாட்டு. இதில் பார்த்திங்கன்னா, போருக்கு சென்ற தலைவன் கார்காலத்துக்குள்ளே திரும்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆனால் கார்காலம் தொடங்கி வச்சு தலைவன் வரவில்லை. இதனால் தலைவிக்கு வருத்தமாக இருக்குது. அவளுடைய தோழிகள்லாம் தலைவிக்கு ஆறுதல் சொல்கிறதும், போர்க்களத்தில் தலைவன் பாசறையில் இருக்கும் நிலையும், தலைவியோட பிரிவு துயரம் இந்த நூலை அழகாக எழுதியிருக்காங்க. இந்த கதையோடைய ஒரு சுருக்கத்தை பார்க்கலாம். திருமால் வாமன அவதாரம் எடுத்து மாவழி சக்கரத்தில் நீர் வார்த்து வாங்கும்போது உலகளவுக்கு விஸ்வரூபம் எடுத்தது போல கடல் நீரை பருகி எழுந்த மேகம் மழை பொழிய தொடங்கியது. இதுவே முல்லை நிலத்துக்குரிய கார்காலத்துடைய மாலை நேரம். தலைவன் வருவானோ மாட்டானோ என ஏங்கும் தலைவிக்கு நற்சொல் கேட்கும் சடங்கை முதிய பெண்கள் மேற்கொள்கிறார்கள். அவர்கள் ஊர் பொதுவிடத்தில் தெய்வத்தை வணங்கி நிற்கிறார்கள். அப்பொழுது ஒரு 1000 மகள் அவளுடைய கன்றிடம் தாய்ப்பசு விரைவில் வந்துவிடும் என்று கூறுவதை கேட்கிறார்கள். இந்த நற்சொல்லை கேட்டு தலைவிக்கு அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. இப்போ போர்க்களத்தில் பார்த்திங்கன்னா, தலைவன் தங்கியிருக்கிற பாசறை விவரிக்கப்படுது. அங்குள்ள நார் சந்தியில் மழையில் நனையாதவாறு காவல் புரியும் யானைகளும் மதில்களும் வீரர்கள் வில்லேந்தி காவல் காக்கும் காட்சியும் அழகாக எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மன்னன் தங்கியிருக்கிற அறையில் யவனர்கள், அதாவது கிரேக்கர்கள், ரோமியர்கள் மற்றும் ஊமை மிலோச்சர்கள் காவலுக்கு இருக்காங்க. விளக்குகள் எரியும் பாசறை அறையில் மன்னன் உறங்காமல் தான் வீரர்களுக்கு பரிசு வழங்குவதையும் போரை பற்றிய சிந்தனையுடன் இருப்பதையும் தலைவன் தன் மன ஓட்டத்தில் உணர்கிறான். தலைவன் போர்க்களத்தில் இருக்கும் அதே வேளையில் அரண்மனையில் உள்ள தலைவி அவனுடைய பிரிவை தாங்காமல் தன் தோழியிடம் வருந்துகிறாள். மழைக்காலம் வந்துவிட்டதே என்று தன் துயரத்தை வெளிப்படுத்துகிறார். மன்னன் வரவில்லையே என்ற மன வருத்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். இங்கு மன்னன் தான் சென்ற போரில் வெற்றி பெற்று முரசுகள் முழங்க வெற்றியுடன் திரும்புகிறான். கார்காலம் முடிந்து மழை பொழியும் முல்லை நிலத்தில் தலைவன் தனது தேரில் வேகமாக ஏறி தலைவியை நோக்கி வருகிறான். பிரிவால் வாடிய தலைவி தலைவனின் தேரை கண்டு தன் துன்பம் நீக்கி அவனுடன் இன்பமாக இருக்கிறாள். இப்போது பாடலை படித்து பார்க்கலாம். முதுபெண்டிர் விரிச்சி கேட்டல். நனத்தலை உலகம் வலையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல்ல நிமிர்ந்த மா அல் போல பாடிமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்ப்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவி எழுதி. அதாவது வாமனர் வாமன அவதாரத்தில் அவர் மன்னன் கிட்ட தனக்கு 3 அடி நிலம் வேணும்னு கேட்கும்போது, சரி உங்களுக்கு 3 அடி நிலம் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் நீர் வாக்கும்போது உடனே பெருமாள் வானளவுக்கு உயர்ந்து நின்ற அந்த காட்சியை போல மேகங்கள் அங்கே கடலில் இருக்கிற நீரெல்லாம் உறிஞ்சி எடுத்து மலை மீது பொழிகின்றன. பெரும் பெயல் பிடிந்த சிறு புன் மாலை அருங்கடி மூதீர் மருங்கிற் போக்கி யாழைசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாழி கொண்டு நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலறி தூவி கை தொழுது. தலைவியோடைய துயரை போக்குறதுக்காக நல்ல சொல் கேட்டு முது பெண்டிர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மலர்கள் எல்லாம் எடுத்துன்னு போய் கடவுள்கிட்ட வச்சு நற்செய்தி கேட்கறதுக்காக நின்றுருக்காங்க. பெருமுது பெண்டீர் விரிச்சி நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருத்துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்குச்சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயார் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனும் அதனால் நல்லோர் வாய்ப்புள் தெவ்வர் முனை கவர்ந்து கொண்ட திரையர் வினை முடித்து வருதல் தலைவர் வாய்வது நீதின். அந்த மாதிரி அந்த முது பெண்டிர்களாக நின்றுருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆயர்குல சிறுமி அங்கே இருக்கிற கன்றை நோக்கி வருத்தப்படாதே, தாய்ப்பசு விரைந்து வந்து விடுவாள் என்று கூறுகிறாள். இதை நற்செய்தியாக கேட்ட அந்த நற்பெண்கள் தலைவியிடம் விரைவில் தலைவன் வெற்றி பெற்று திரும்பி வருவான் அப்படின்ற நல்ல சொல்ல சொல்கிறாங்க. பருவரல் எவ்வம் களமாய் யோவ் என காட்டவும் காணால் கழிலி சிறந்து பூ போல் உண்கண் புலம்பு முத்து உரைப்ப. ஆனால் என்ன ஆறுதல் கூறினாலும் அதை ஏற்காத தலைவி கண்களில் கண்ணீருடன் தலைவனின் வரவியை நோக்கி வருத்தத்துடன் நின்று கொண்டிருக்கிறாள். பாசறையின் இயல்பு. காண்யாறு தழியி அகல் நெடும் புறவில்
சேனறு பிடமோடு பைம்புதல் எருக்கி வேட்டுப்புழை அருப்பம் மாட்டி காட்ட இடுமுட் புரிசை எமுற வளையி படுநீர் புணரியின் பரந்த பாடி. அதாவது தலைவன் வந்து பாசறையில் நல்ல பாதுகாப்பாக 4 சைடும் பாதுகாப்பாக இருக்கிறத இந்த வரிகள் சொல்லுது. யானை பாகரன் செயல். உவலை கூரை ஒழுகி தெருவில் கவலை முற்றம் காவல் நின்ற தேம்படு கவல சிறுகண் யானை ஓங்கு நிலை கரும்போடு கதிர்மிடை யாத்த வயல்விகை இன்குலகு உண்ணாது நூதல் துடைத்து அயல்நுனை மறுப்பின் தம் கையிடை கொண்டன கவைமூல் கருவியின் வடமொழி பயிற்று கல்லா இளைஞர் கவலம் கைப்ப. அங்கே மன்னரை சுற்றி காவல் காத்திருந்த ஆணி யானைகள்லாம் கவலமாக கரும்பும் நெல்லும் கலந்து கவலமாக கொடுத்தாலும் உண்ணாமல் இருக்கும்போது கல்வி காக்காமல் இருக்கக்கூடிய அந்த பாகர்கள், யானை பாகர்கள் அந்த யானைக்கு அன்போடு அதோட உணவை ஊட்டுறாங்க. வீரர்களின் படைவீடுகள். கல் தோய்த்து உடுத்த படுவ பார்ப்பன முக்கோல் அசைநிலை கடுப்ப நல்லோர் ஓடா வல்வில் தூணி நாற்றி கூடம் குத்தி கயிறு வாங்கு இருக்கை பூந்தலை குத்தம் குத்தி கிடுகு நிறைந்து வாங்குவில் அரணமாக. அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்களுடைய எழுப்பிடத்தை இது குறிக்கிடுது. அரசனின் பாசறை. வேறுபல் பெரும்படை நாப்பன் வேற்றோர் நெடுங்கால் கண்டம் கோழி அகநெற்பு. பெண்கள் விளக்கேற்றினர்கள். குறுந்தொடி முன்கை கூந்தல் சிறுபுறத்து இரவு பகல் செய்யும் தின்பிடி ஒய்வல். விரிவு வாரி கச்சிற் பூண்ட மங்கையர் நெய்யுழை சுரையர் நெடுந்திரி கொல்லி கைம் விளக்கம். நட்டதோறு மாட்ட. அதாவது அங்கே அரசனுடைய இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் பெண்கள் எல்லாம் அவருக்கு அரணா அந்த சைடில் இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நெய் விளக்குகளெல்லாம் ஏற்றி அவருக்கு வேண்டிய வசதிகளை அங்கே செஞ்சு கொடுக்குறாங்க. மெய்காப்பாளரின் காவல். நெடுநா ஓன்மணி நிழகத்தேர் நெடுநாள் அதிரல் பூத்த ஆடுகோடி படர் சிதர்வரல் அசைவலி அசைவந்தாங்கு துகில் முடித்து போர்த்தூத்த தூங்கல் ஓங்குநடை பெருமுதல் ஏமம் சூழ. நாடிக்கை கணக்கர் பொழுது அறிவித்தல். பொழுது அளந்து அறியும் பொய்யா மாக்கள் தொழுது கான் கையர் தோன்ற வாழ்த்தி எருநீர் வையகம் வெறிய செல்வெல் நின் குறுநீர் கண்ணல் இணைந்து என்று இசைப்பார். நேரத்தை கணக்கெடுக்கிறவர் நேரத்தை சொல்கிறதோடு இல்லாமல் உனக்கு வெற்றி வரும் காலமும் விட்டது, இந்த உலகத்தையே நீ ஆள போகிறன்ற நல்வார்த்தைகளும் சொல்கிறாங்க. அரசன் படுக்கையில் சிந்தனையில் ஆடுதல். மத்திகை விளைய மறிந்து வீங்கு செருவுடை மெய்ப்ப புக்க வெறுவரும் தோற்றத்து வலிபுணர் யாக்கை வன்கண் யவனர் புலித்தொடர் விட்ட புனைமான் நல் இல் திருமணி விளக்கம் காட்டி தின்னான் எழுநீ வாங்கிய ஈரரை பள்ளியுள் உடம்பின் உரைக்கும் உரையா நாவின் படம்புகும் இலேசர் உழையர் ஆக மண்டு அமர் நசையோடு கண்படை பெறா. அது மன்னர் தூக்கம் இல்லாமல் அவரோடு இருக்கக்கூடிய யவனர்னா கிரேக்கர்கள் ரோமனர்களாக யவனர்களும் அவங்க மாத்திரம் இல்லாமல் அவர் காவல் காக்கக்கூடிய பேச முடியாதவங்களும் அவருக்கு காவல் காத்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாம் அவரை சுற்றி இருக்கும்போது வெற்றி பெற்றால் வீரர்களுக்கு எப்படி பரிசு தருவோம் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு அரசன் தூங்காமல் இருக்கான். அரசன சிந்தனை. எடுத்தறி ஏக்கம் பாய்தலன் பூன்குணர்ந்து பிடுக்கணம் மறந்து வேழம் வேழத்து பாம்புதை பண்ண பருவுக்கை சுமியத்த தேம்பாய் கண்ணி நல்வலம் திருத்தி சோறு வாய்ந்து தொழிதோர் உள்ளியும் தோல் திமிப்பு வைந்துணை பகழி மூழ்கலின் செவிசாய்த்து உண்ணாது உயக்கும் மாசிந்தும் ஒரு கை பள்ளி ஒற்றி ஒரு கை முடியோடும் கடகம் நேர் சேர்த்தி நெடுந்து நினைத்து. அரசன் போரை பற்றியும் அதை விரைந்து முடிக்கிறதுக்கு தன்னுடைய செயல்பாட்டை பற்றியும் யோசிச்சு கொண்டிருக்காரு. பாசறையில் வெற்றி முழக்கம். பகைவர் சுட்டிய படைக்கோள் நோன் விரல் நகைத்தாழ் கண்ணி நல்வலம் திருத்தி அரசு இருந்து பணிக்கும் முரசு முழங்கு பாசறை. இப்போ அரசன் வெற்றி அடைஞ்சிடறான். பாசறை முழுக்க அந்த வெற்றி முரசு முழங்குது. தலைவன் பிரிவும் தலைவி துயரும். இன்துயல் வதியு நன் காணால் துவழிருந்து நெஞ்சாற்று படுத்த நிறைத்தபு புலம்போடு நீடு நனிந்து தேற்றியும் ஒடுவலை திருத்தியும் மையல் கொண்டும் ஒய்யென உயிர்த்தும் மேவூறு மஞ்சையின் நடுங்கி இடை நெடுங்கெந்து பாவை விளக்கின் பரு உச்சுடர் அகழ இடஞ்சிறந்து உயரிய இடைநிலை மாடத்து முடங்கு இறை செறிவர் தரும் மாத்திரல் அருவி இன்பல் இமிழிசை ஓர்பனல் கிடந்தோல் அஞ்செவி நிறைய ஆளின வென்று பேர். இப்போது அரசன் வெற்றி அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கான். இங்கே தலைவி அவனுடைய துயரத்தால் அவன் பிரிவு தாங்க முடியாமல் அவனோட வருகைக்காக காத்துட்டுருக்கான். வெற்றியுடன் அரசன் மீண்டு வருதல். வேண்டுபுலம் கவர்ந்த ஈண்டு பெரும் தானையோடு விசயம் வெல்கொடி உயரி உலர்நேர்ப்பு வயிறு வளையும் ஆர்ப்ப ஐயிர. இப்போ அரசன் வெற்றி பெற்று அவன் எதிர்பார்த்த நிலைய திரைகளோடு திரும்பி வந்துட்டுருக்கான். மழையினால் செழித்த முல்லை நிலத்தை காணுதல்.
செரியிலை காய அஞ்சன மலர முறியினர் கொன்றை நன்பொன் கால கோடல் குவி முகி அங்கை அவிழ் தோடு ஆர் தோன்றி குருதி பூப்ப காணம் நத்திய செந்நில பெருவழி வானம் வாய்த்த வாங்கு கதிர் வருகின் திருமறுப்பு இரளையோடு மடமான் உகல எதிர்சொல் வெண்மழை பொழியில் திங்களல். இப்போ வெற்றி பெற்ற அரசன் முல்லை நிலத்தை நோக்கி வந்துட்டுருக்கிறான். முல்லை நிலத்தை பார்க்குறான். அது மழை பிழிந்து இருக்கக்கூடிய அந்த முல்லை நில இயற்கை வளத்தை பார்க்குறான். அரசனின் தேரின் வருகை முதிர்காய் வல்லியம் காடு பிற கொடிய துணைப்பறி துறஞ்சூன் செலவினார் வினைவிலங்கு நெடுந்தேர் பூண்ட மாவே. இப்போ அரசன் தேரில் வந்துடுறான். தலைவியோட துயர் அவளை விட்டு பிரியுது. அவர்கள் வெற்றி களைப்பில் வர அரசனோட சந்தோஷமாக இருக்காங்கன்றதோடு இந்த பாடல் முடியுது. இதை எழுதினவர் காவிரிம்பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நம்பூதனார். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.